பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒரு அல்ட்ரா என்டர்டைன்மெண்ட் மோடுல வச்சிருந்தா இங்க ஓட்டு வாங்கிட முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை தாவேகா கண்டுபிடிச்சிருக்கு. பொழுதுபோக்கு மட்டுமே போதும், தமிழ்நாட்டில் அரசியல் நடத்துவதற்கு என்டர்டைன்மெண்ட் மட்டும் போதும். அவங்கள தன்னோட வில்லன்கள் தான் பிடியில வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து சாராயம் கொடுத்துட்டே இருக்கும். இந்த கமலஹாசன் படம்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கும். அவர் எப்போதும் போதையிலே இருப்பாரு. எனக்கு நீட் இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுவார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு ஒரு போதை மாதிரி என்டர்டைன்மெண்ட் எண்ட்லெஸ்ஸா சப்ளை ஆனா போதும் அப்படின்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. ஒரு ரசிகர் மன்ற தலைவரோட அதிகபட்ச கனவு என்னவா இருக்க முடியும்? படம் ரிலீஸ் ஆகும், பிளாக்ல டிக்கெட் வைக்கலாம், ஒரு வருமானம் பார்க்கலாம். மற்றபடி ஏதாவது சேரிட்டி அது இது யாருக்கா வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்துறது, கட்சிக்குள்ளே இருக்கவங்களை ஏமாத்துறது, அண்ணன் கூட போய் போட்டோ எடுத்துறேன்னு பண்றதுன்னு சொல்லி அந்த வருமானம் ரொம்ப லிமிட்டட், வேற இதெல்லாம் கிடைக்காது. பட் இப்போ தலைவரை அட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரசு பதவி கிடைக்கும், எது வேணா கிடைக்கும். இவங்களுக்கு ப்ரையாரிட்டி எதுவா இருக்கு பாருங்க. எந்த இடஞ்சனா இப்போ வீட்டில் இழவு விழுந்தா கூட பணத்தை போட்டு படத்தை பார்க்குற ஐடியாவில் இருக்க ஆளுங்களான்னு நம்ம கேட்டுக்க வேண்டியதான். அப்போ இவங்களோட முன்னுரிமை எப்படி இருக்கு பாருங்க. எந்த நம்பிக்கையில இவர்கள் இந்த என்டர்டைன்மெண்ட் ஆயுதத்தை எடுக்கிறாங்கன்னு தெரியுதா? கலெக்ஷன்ங்கிற ஆங்கிள் ஃபேக் நியூஸ்ல வேணா கலெக்ஷன் வச்சிருக்காங்களே தவிர ரியல் கலெக்ஷன்ல ரஜினியை இவங்க ஓவர்டேக் பண்ண முடியல. இந்த படத்தை என்னமாவது பண்ணி கலெக்ஷன்ல ஓவர்டேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம தாராளமா இவங்களை சந்தேகப்படலாம். கரண்ட் இல்லைன்னு வெளியில வர்றாங்களே, அதுல விஜய் ரசிகர்கள் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. வேர்த்து கொட்டும் போதுதான் நமக்கு கவர்மெண்ட் இந்த சர்வீஸை நமக்கு பண்ணணுங்கிற எண்ணம் வருது இல்ல. வயிறு காயும் போது அவங்களும் வெளியில வருவாங்க. இப்படிதான் இதுதான் நடக்க முடியும். மற்றபடி இவர்கள் எந்த நம்பிக்கையில இதெல்லாம் செய்யறாங்கன்னா நம்ம ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கை. இந்த பாப்புலேஷன்ல 35% ஒரு என்டர்டைன்மெண்ட் அடிக்டுகள் இருக்காங்க. தலைவராலே முடியல, அவரே சுமாரா நடிச்சு தான் போதும்னு வெளியில வர்றாரு. எங்கேயாவது பர்ஃபார்மன்ஸை காட்டி பாத்துருக்கீங்களா? அவரால் என்ன முடியுமோ அதுதான் கதை. அவரே பர்ஃபார்ம் பண்ணல, நீங்க எதுக்கியா கடந்து மெனக்கெட்டு இருக்கீங்க? தேட்டரில் உட்காந்து ஆடும்போது தொழிலாளர்கள்லாம் பணி நீக்கம் நடக்குது, அந்த வருத்தத்துக்கு நடுவில் உட்காந்து நான் படம் பார்த்துட்டு இருக்குது, ஏன்னா அந்த வருத்தத்தில் அழுதுருப்பாரோ அப்படின்னு நான் யோசிக்க தோணுது. இப்படிதான் சமாதானப்படுத்திக்கணும் நம்ம. ஆமா, அறிவு திடீர்னு ஒரு ஷோ நடத்துனது கூட இதுல ஒரு பார்ட் ஒன்று தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் இவர் டிவிகேவுக்கு ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில தான் இருக்காரு. கொள்கை பாடல் எழுதினாரு, அவங்க ஆதவர்ஜுனெல்லாம் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க. அவர் தகராறு பண்ணுவாரு, அவரை வேன்ல ஏற்றுவாங்க, உடனே இது ஃபோன் வரும். இந்த சீக்வன்ஸ் சந்தேகமா இல்லையா? ஒரு பொருளாதார எமர்ஜென்சியை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். கூடுதலாக ஏனைய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை ஆச்சுன்னா அது தொட்டு மற்ற இடங்கள்லையும் பிரச்சனை பண்ணும். இந்த என்டர்டைன்மெண்ட் அடிக்ட் ஆகட்டும், இந்த குழந்தைகள் அவங்களோட மற்ற பிரச்சனைகள் அவங்க ஈடுபடுற கிரைம்ஸ், இதெல்லாம் இப்படி கணக்கெடுத்தோம்னு சொன்னா தமிழ்நாடு அநேகமா கடந்த 2 தலைமுறையா சந்திக்காத ஒரு நெருக்கடியை நாம ஃபேஸ் பண்ணுவோம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இன்னைக்கு காவிரியில் நீர் திறக்கப்படாமல் இருப்பது கர்நாடக அரசால். நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கூட்டத்தில், காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தண்ணீர் திறக்க முடியாதுன்னு கிளியராக சொல்லிட்டாங்க. இல்லை, எங்களுக்கே தண்ணி இல்லை, நாங்கள் திறக்க முடியாதுன்னு கிளியராக சொல்லிட்டாங்க. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படலை. குறுவை சாகுபடி நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இங்கே இருக்குது. அதற்கு அடுத்த சாகுபடிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்றதை எதிர்நோக்கி விவசாயிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு புறம். நீட் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஸ்ட்ராங்கா இந்தியாவில் குரல் கொடுத்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு அந்த நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில, தலைநகரத்துல மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவி இருக்கு. தமிழ்நாட்டிலையும் அந்த போராட்டம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்துல தமிழ்நாட்டில் கடந்த ஒரே மாதத்தில் 2வது கஸ்டோடியல் டெத்து. தூத்துக்குடியை சேர்ந்த இளைஞர் அருணாசலம் அப்படின்றவர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அதற்கு பிறகு படுகாயத்தோடு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வீடியோவை பார்க்குறோம். அதற்கு பிறகு அவர் உயிரிழந்திருக்கிறார். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நீட் தேவையில்லை அப்படின்றதற்காக நடத்தப்படக்கூடிய அந்த போராட்டங்கள் காவல்துறையினரால் மிக மோசமாக கையாளப்பட்டு வருகிறது. அந்த விஷயங்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கிடையில தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலாம், இதற்கும் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமா, படம் ரிலீஸ் ஆகும், அது பக்கம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த பட
வெளியிட்ட கொண்டாடுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொன்னல இந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் கையாள வேண்டிய அரசு பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த படத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, பிளாஸ்ட்னு முதலமைச்சர் கொண்டாட்டத்தில் இருக்கிறாரு, அவருடைய படம் ரிலீஸ் ஆகிருக்கிறத அப்படின்ட்டு அவர் கண்டிச்சிருக்கிறாரு. அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இந்த படம் ரிலீஸ் விவகாரத்தில் இல்லை இந்த படத்தை ரிலீஸ் ஆன அந்த தினத்தை கொண்டாடுற அந்த விஷயத்தில் மூடில் பயங்கர பிஸியாக இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். இன்னும் 15 நாட்களில் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு. அதற்கான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட இருக்கு. இப்போது வரக்கூடிய செய்தி, இன்னைக்கு நடைபெற இருந்த பல ஆய்வுக் கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கான். ஏன்னா அமைச்சர்கள் எல்லாம் அவங்கவுங்க ஊர்ல இருக்கிறாங்க. எதற்காக? மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறதுக்காக இல்லை. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும், கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடக்கணும், படம் ஓடணும், அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும்ன்ற அடிப்படையில் அவர்கள் அங்கே போய் அமர்ந்திருப்பதாக தகவல் நமக்கு வருது. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? என்ன நடக்குதுன்னா, இப்போ முதல்வரை தலைவரை மகிழ்விப்பது அப்படிங்கிறதான் தொண்டர்களோட ஒரு கடமையா இருக்கும். இதை 2-3 பிரேக் பண்ணிடலாம். அவங்க முதல்ல ஆனஹோல் நம்ம பார்த்தோம்னா, ஒரு அல்ட்ரா என்டர்டைன்மெண்ட் மோடுல வச்சிருந்தா இங்க ஓட்டு வாங்கிட முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை தாவேகா கண்டுபிடிச்சிருக்கு. பொழுதுபோக்கு மட்டுமே போதும், தமிழ்நாட்டில் அரசியல் நடத்துவதற்கு என்டர்டைன்மெண்ட் மட்டும் போதும், நான் ஸ்டாப் சப்ளை ஆஃப் என்டர்டைன்மெண்ட். அதாவது ஒரு பழைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, ஹீரோவோ வில்லனோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள தன்னோட வில்லன்கள் தான் பிடியில வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து சாராயம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த கமலஹாசன் படம்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் எப்போதும் போதையிலே இருப்பாரு, நீட் இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுவார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு போதை மாதிரி என்டர்டைன்மெண்ட் எண்ட்லெஸ்ஸா சப்ளை ஆனா போதும் அப்படின்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. அதுக்கு இந்த ஜனநாயகன் படம் இப்போ 1008 பிரச்சனை இருக்கு இல்லையா, காவேரி பிரச்சனை இருக்கு, நீட்டு பிரச்சனை இருக்கு. அதுக்கு அடுத்ததா இந்த காவேரி பிரச்சனை வந்து வெறுமனே காவேரியில தண்ணி வரலங்கிறது இல்ல, எல்னினோ விளைவுகள் 2027 வரைக்கும் பீக்கில் இருக்க போது, அதன் பிறகு 28, 27 இப்ப 26 லெவலுக்கு இருக்கும். இன்னும் 3 ஆண்டுகளுக்கு வறட்சிக்கு நாம தயாராகணும். நிலத்தடி நீர் 10 மாவட்டங்கள்ல கிடையாது, 10 மாவட்டங்கள்ல சுத்தமா இல்லை. அதாவது அது வரையறுக்கப்பட்ட எல்லையை தாண்டி போயாச்சு. இன்னொரு 10 மாவட்டம் பார்டர்ல நிக்குது. எப்ப வேணா அந்த இடத்துக்கு போகலாம். தமிழ்நாட்டுல 20 மாவட்டங்கள்ல தண்ணீர் இருக்க போறது இல்ல. விவசாயிகள் வந்து ஆத்துப்பாசனமோ இல்ல மானாவாரியோ எதுவோ பயிரிடுவதற்கான சூழல் இல்லை. ஏன்னா மழை நினைச்ச மாதிரி பெய்யறது இல்லைன்னு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதெல்லாமல் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், பொதுவா ஒரு நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைன்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோமோ எல்லாமே இருக்கு. அண்ட் லா அண்ட் ஆர்டர் இது எல்லாமே இருந்துச்சுன்னா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஏறும். லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை வளர்க்கறதுக்கு இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, அதிகம் இந்த ஒரு அடிக்ட் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு வந்து அவர் ரியாக்டிவா இருப்பான். ஒரு அடிக்ட்டுக்கு வந்து நீண்ட கால அடிப்படையில கணக்கு போட தெரியாது. பிள்ளைங்க நாளைக்கு பட்டினி கிடக்கும்னு ஒரு குடிகாரனுக்கு சொன்னா கூட போதை வந்து அவன் நைட்டு சாராயத்தை வாங்கலான்னு தான் சொல்லும். இவங்க இந்த என்டர்டைன்மெண்ட் அடிக்ட் இருக்காங்கன்னு சொன்னா சட்டம் ஒழுங்கும் பெரிய பிரச்சனையா தான் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் இருக்காது, ரொம்ப ஷார்ட் டேர்மா தான் யோசிப்பாங்க, இம்பல்ஸ் கண்ட்ரோல் இருக்காது. இது எல்லாமே அவர்களுடைய இயல்பு. அப்ப சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. காலையில நீங்க எந்திரிச்சு காப்பி குடிக்கிறதுக்குள்ள ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா நியூஸ் போர்ட்டல்களோட பேஜை பார்த்தீங்கன்னா 2 கொலை கன்ஃபார்மா இருக்கும். இப்ப அந்த அளவுக்கு வந்துருது. அது இன்னும் மைனர்கள் ஈடுபடுகிற குற்றங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அது எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது. கொலைகள்லே சொல்றேன். இப்ப கூட ஒரு தலையை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க மைனர் பசங்க 3 பேர். அது ஹோமோசெக்சுவல் தகராறுன்னு தெரியுது. பட் அந்த வழக்கமா மைனர்கள் கொலையில நீங்க கவனிச்சீங்கன்னா இது வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். சண்டை நடக்கும், அடிச்சு கொண்டு போட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த முறை இந்த பசங்க பண்ண மர்டர் வந்து கொஞ்சம் ஒரு லெவல் மேல இருக்கு. தலை இல்ல, தலையை வெட்டி எடுத்திருக்காங்க, தலை காணும், தலை கிடைக்கல, உடம்போட தலை கிடைக்கல. அவங்க மனைவிக்கு அவரை தேடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பசங்க அவங்க செத்தவரோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் எங்க கூட ஊட்டிக்கு வந்திருக்காரு, வீட்டுக்கு வரமாட்டாரு 2-3 நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த தலை இல்லாதது என்னன்னா, எங்க இருந்து இந்த இன்புட் அவங்களுக்கு கிடைக்கும்னா, விலங்கு சீரீஸ் இருக்குல்ல, விலங்கு சீரீஸ்ல இதான் லைனே, பாட்டம் லைனே இதுதான். தலை இல்லைன்னா, ஒரு உடல்ல தலை இல்லைன்னா கேஸ் கஷ்டம், முடிக்க முடியாது. இதுதான் இந்த இன்புட் தான். நீங்க இந்த இந்த புள்ளிகள் எல்லாம் இணைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சித்திரம் கிடைக்கும். அப்ப இவங்க திட்டம் போட்டு அதை செஞ்சிருக்காங்க இந்த பசங்க. ஆமா, அது இந்த இன்புட் அங்க இருந்து கிடைக்கும். பசங்க மைனர் கிரைம்ஸ்ல தொடர் நம்ம பார்வையை வேற மாதிரி வைக்கணும். அவங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியாது, நம்ம செஞ்சா மாட்டிக்குவோங்கிறது தெரியாது, மாட்டுனா என்ன ஆகுங்கிறதெல்லாம் சின்ன பசங்களுக்கு தெரியாது. செயல் எவ்வளவு வேணா செய்யலாம். ஒரு அடல்ட்டை விட ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு குற்றத்தை அவங்களால செய்ய முடியும். ஆனா திட்டமிடுறதுங்கிறதுலாம் அவங்களுக்கு பெருசா வராது. ஜஸ்ட் அது ஒரு புஷ். அது ரொம்ப ரொம்ப குறைவான காலத்துல அதை முடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேட்டர்ன் மாறி இருக்குன்னு. சோ இப்ப திட்டமிடலை நோக்கி அவங்கள புஷ் பண்ணிருக்கு. இந்த சமூக சூழல் கைவிடப்பட்டது, அப்ப ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷனலா இருக்கும். அண்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா பிராக்டிக்கலா ஸ்கூலுக்கு போகாத பசங்க இருப்பாங்க, பட் அவங்க என்ரோல்மெண்ட் அவங்க பேர் இருக்கும்.
இத மாதிரியான 100 சொச்சம் பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் சரி செய்ய முடியாதுங்கிற இடத்துக்கு அவங்க இந்நேரம் வந்திருப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை என்ன தீர்க்க முடியல. இதே டிமாண்ட் தான் இருந்தது போன வருஷமும், இதே சப்ளை தான் இருந்தது போன வருஷமும். போன வருஷமும் 15% தான் அரசாங்கத்தோட ப்ரொடக்ஷன், 85 வெளியில தான் வாங்குறோம், 15 தான் அரசினுடைய உற்பத்தி இல்லை மத்திய தொகுப்புலேருந்து வாங்குறோம். உங்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு இது கிடையாது. பள்ளிகளில் என்ரோல்மெண்ட்டு குறையுது, கவர்மெண்ட் ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டு குறையுது. கணக்கு போட்டு பார்த்தோம்னா இவங்களால எந்த இடத்துலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ 2 தான். ஒன்று ஃபேக் நியூஸை பரப்புறது, இப்போ பார்த்தா லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிறது அது ஒரு விதமான போலி செய்தி. ப்ராக்டிக்கலாக அது நடக்கவும் நடக்காது. இன்ஃபேக்ட் அவங்களோட ஆதரவு பத்திரிகைகளே தவிர்க்க முடியாமல் லஞ்சம் வந்து செக்ரட்டரியேட் வரைக்கும் நடக்குதுங்கிறத சொல்றாங்க. ஜூனியர் வார்டன்லேயே கூட பார்க்கலாம். பட் அதுவும் பெருசா எடுபடாது, ரொம்ப நாளைக்கெல்லாம் எடுபடாது. நான் போய் ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் நிற்கிற வரைக்கும் தானே இந்த ஃபேக் நியூஸை நம்புவேன். எனக்கு வந்த போது நான் கண்டுபிடிச்சிருவேன். ஜப்பான்ல இருந்து ஒருத்தர் ஏன் டிவிகேவை ஆதரிக்கிறேன்னு ஜப்பான்ல குடியேறிய ஒரு தமிழர், அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இந்த சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறது அதுல எனக்கு ஓரளவு தெரிஞ்சுது. எங்க பாட்டியை கொண்டு போய் எரிச்ச போது எங்க பாட்டி பணத்தை போட்டுட்டு லஞ்சம் வாங்கினாங்க, எனக்கு அப்பவே திமுக மேல வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னாரு. ஆனா கொடுமை என்னன்னா, இவரு ஒரு பணத்தை எரிக்கும் போது தான் பார்த்திருக்காரு. தமிழ்நாட்டுல காலங்காலமா பணத்தை எரிக்கும் போது நீங்க பணம் தரணும். அது ஒரு பழக்கத்துல வந்தது. நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வண்டி தள்ளணும்னா பணம் தரணும், சாராயம் வாங்கும் போது 10 ரூபா எக்ஸ்ட்ரா பணம் தரணும். இது வந்து ஃபிக்ஸ் ஆனது. நீங்க என்னதான் ஆல்டர்னேட்டை கண்டுபிடிச்சாலும் இவங்களே முடியலையே. இவரு அப்போ அவங்களுக்கு என்னன்னா, நான் பாதிக்கப்பட்டுட்டேன், நான் கோவப்படுறேன். இதெல்லாம் மாறணும்ன்ற எண்ணம் இருக்கு. பட் இந்த மாற்றம் அப்படின்றது ஒரு இரவுல நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. அதாவது சமூக மாற்றம், ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வரணும்னா அதற்கு காலம் பிடிக்கும், அதற்கு ஒரு டெடிகேட்டடான டீம் வேணும், அதை கொஞ்சம் கொஞ்சமா பொறுமை வேணும், விஷன் வேணும், பொறுமை இருக்கிற மக்கள் வேணும், பெனிஃபிஷரிக்கும் அந்த பொறுமை வரணும், 2 தரப்பும் ஒத்துழைக்கணும். சரிங்கிறதுலாம் இல்லை. ஆனா இது வந்து பஞ்ச் டயலாக் வந்து ஒரு லஞ்சத்தை ஒழிப்பதற்கான கருவி இல்லை. பட் அந்த பேரப்பிள்ளை எது பண்ணாலும் கொண்டாடுவாங்க தெரியுமா தாத்தாங்கள்லாம். ஐயோ கெட்ட வார்த்தை சொன்னா கூட சில தாத்தாங்கள்லாம் ஐயோ என்னமா பேசுவாரு என் பேரப்பிள்ளைங்கிற மாதிரி சில பேர், ஈவன் இடதுசாரிகளே சொல்றேன் ஃபேஸ்புக்ல சில பேர் ஒழிந்தது லஞ்சம்னு. எனக்கு தெரிஞ்ச அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியிலே போகாம வெறுமனே சோஷியல் மீடியாவை பார்த்தவங்களை பார்த்து சொன்னதை கேட்டுட்டு இந்த மாதிரியான அவுட்புட்லாம் வருது. அப்ப சுத்தி வளைச்சு பார்த்தா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஃபேக் நியூஸ் ரொம்ப நாளைக்கு நீங்க வச்சு ஓட்ட முடியாது. அது கண்டுபிடிச்ச மோடியாலேயே இப்ப தாக்க முடியல அவங்களால. இப்ப அவரோட பேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் கொட்டுது. சோ இந்த சோஷியல் மீடியா ப்ராபகண்டா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கும் போது தமிழ்நாட்டை பிடிச்சு இழுக்கிற கயிறு எது? என்டர்டைன்மெண்ட். அதுல அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப ஜனநாயகனுக்கு இது வந்து ஒரு பியோர் வெல் பிளான்ட் அண்ட் மோட்டிவேட்டடுங்கிறேன் நான். இந்த அழுகையெல்லாம் நீங்க வந்து குழந்தைகளோட மனநிலை, மக்களோட மனநிலை இதெல்லாம் பேசுறீங்க. இப்ப அதிகாரத்தில் அமர்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை இருக்குல்ல, இப்ப நான் தான் இந்த மக்களுக்கு செய்யணும், இவ்வளவு பிரச்சனைகளை நான் தான் அட்ரஸ் பண்ணணும், ஆனால் நானே அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறேன், ஆனால் இந்த மக்களை வந்து வேறு வகையில் திசை திருப்பக்கூடிய வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத திட்டம் போட்டு ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய மனநிலையை எப்படி புரிந்து கொள்வது? இதில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களோட அரசியல் செயல்பாடு என்ன? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் யாரை வேணால் எடுத்துங்க. அரசியலில் வேறு வாக்கு அரசியலில் இருக்கிற நல்ல கட்சி, கெட்ட கட்சி, சுமாரான கட்சி, யார் ஒருவரையும் பரிசீலனைக்கு எடுத்துங்க. அவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கான பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா பெருமளவு மக்களோடு அசோசியேட் ஆனதாக இருக்கும். ஒன்று ஏதாவது வெல்ஃபேர் இதை பண்ணுவாங்க, இல்லை அவங்கள கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது இந்த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ்ன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எங்கள் தெருவில் ஒரு பையன் எலெக்ஷனில் நிற்கணும்னு நினைக்கிற பையன், விரும்பிட்டு இருக்க பையன், அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா வீட்லையும் இருக்கிற பிரச்சனையை போய் அவர் அட்டன் பண்ணுறாரு. சாக்கடை அடைச்சிருக்கா, அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்து யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். அதுல இருந்து தான் மேலே ஏறி வர்றாங்க. நீங்க இவங்க குறை சொல்கிற செந்தில் பாலாஜி நீங்க கவனிச்சீங்கன்னா இவங்க எல்லாம் சொல்றாங்களா அந்த 10 ரூபா வாங்கினாருங்கிற செந்தில் பாலாஜி தான் ஒரு சம்பவத்தின் போது அந்த இடத்துக்கு வர்றாரு. இன்னொரு கட்சியோட பிரச்சனையின் போது அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வர்றாரு. அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பழக்கத்துல இருந்து அதுல நம்ம பண்ண கோளாறு என்னன்னா, மக்கள் பண்ணது, அதாவது பெருமளவு சொல்றேன், இந்த ஃபேக் நியூஸை நம்பினது. காப்பாத்த உடையாந்தவன் வில்லன் ஆயிட்டான், ஓடி போனவன் ஹீரோ ஆயிட்டான். இது இப்படி ஒரு கிரவுண்ட்ல இதை இப்படி புரிஞ்சுக்கிறது. அதுதான் இது எங்க இருந்து வருதுன்னா என்டர்டைன்மெண்ட். அங்கதான் நீங்க யாரை ஹீரோன்னு காட்டுறீங்களோ அவன் தான் ஹீரோ. பொம்பளைய ஈவ்டீசிங் பண்ணாலும் குடிச்சாலும், இப்போ ஜென்ரலா சமூகத்துல வந்து பகல்ல குடிச்சிட்டு வேலைக்கு போறவனை வந்து ஒரு மனுஷனாவே கருத மாட்டாங்க யார் ஒருத்தரும். ஈவன் குடிகாரனே அதை வந்து ஒத்துக்க மாட்டான். பட்ட பகல்ல குடிக்கிறியே அப்படின்னு அதை வைத்தே திட்டுவாங்க, அந்த பதத்தை யூஸ் பண்ணியே திட்டுவாங்க. என்ன அப்படி ஆனா ஒரு கதாநாயகனா நீங்க அவர் அந்த பழக்கத்தோட அறிமுகப்படுத்துறீங்கன்னா அவன் ஹீரோ தான், பிரச்சனையே கிடையாது.
ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் நம்ம எம்ஜிஆர் இதில் எடுத்துக்கலாம். ஒரு எம்ஜிஆர் லதா நடித்த ஒரு படம் இருக்கும், ஆந்திரா ஸ்டைலில் வேட்டி கட்டியிருப்பார். அதில் நம்பியார் வில்லன். நம்பியார் வந்து லதாட்ட ப்ரப்போஸ் பண்ணுவார். ஒரு 1.5 அடி கேப் இருக்கும், 2 அடியே கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது பார்க்கும்போது தென்னை மரத்தில் கையை வச்சுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்பாரு. அவ்வளோதான், நம்பியார் வில்லன். அதே லதாவை அதே தோப்பில் தண்ணிக்குள்ளே தள்ளி அமுக்கி தூக்கி தோளில் தூக்கி இதெல்லாம் பண்ணி ஒரு ஈவ்டீசிங்கான சகலத்தையும் பண்ணியிருப்பாரு எம்ஜிஆர் ஹீரோ. எப்படி ஏன் நம்ம ஏன் அதை பரிசீலிக்கல? ஒரு என்டர்டைன்மெண்ட் இதுல போயிட்டு அது எல்லாமே நியாயம், ஃபன்னுல எல்லாமே நியாயம். ஹீரோன்னு ஒருத்தர் பிளான் பண்ணிட்டா அவர் என்ன செஞ்சாலும் சரி, அது நியாயம். இப்ப யாராவது ஒருத்தர் பொது வாழ்க்கையில ஒருத்தர் கோவத்துல ஒருத்தர் மேல அடிச்சுட்டு அல்லது ஒரு வில்லனை அடிச்சுட்டு ரோட்ல ஒருத்தன் வந்து அந்த வெட்டின கோடாலியால நக்குனா அவனை நம்ம எப்படி பார்ப்போம்? பட் படத்துல பயங்கரமான படத்துல அது ஹீரோயிசம். தண்ணி அடிக்கிறது இங்க ஹீரோயிசம் போது சினிமா என்ன செய்யுதுன்னா அந்த லாஜிக்கல் போர்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுது. சேமஸ் எல்லா அடிக்ஷனையும் போல இது ஒரு அடிக்ஷன் தான். அப்சல்யூட்லி, வேற ஒண்ணுமே கிடையாது. எங்க இருந்து இது வருதுன்னா அது ஒரு சோஷியலாஜிக்கல் ஸ்டடி நமக்கு வேணும். ஏன்னா இங்க வந்து இந்த ரசிகர் மனோநிலைக்கு ஆட்பட்டவங்களை கவனிச்சிங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் லைஃபை லீட் பண்ணுவாங்க. ஒருவேளை ஏழையா இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த குடும்பத்தை சுமக்க வேண்டிய பொறுப்பு இருக்காது. அந்த மாதிரி, அதாவது அந்த கவதாரித்தனமாக சுத்தி கொண்டிருக்கும். அது குறித்த ஒண்ணு அவங்களோட இன்னசென்ஸ்னால அந்த அக்கறை இல்லாம இருக்கும், அல்லது அவர்களுக்கு அந்த உழைக்க வேண்டிய தேவையே இல்லாம இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா மூளை உங்களுக்கு பரவசம் லைஃப்ல கிடைக்கலன்னா வெளியில இருந்தானே எடுத்தாகணும். ஏன் பசங்க ரொம்ப வசதியான அல்லது செல்லம் கொடுத்து வளர்க்கப்படுற பசங்க ஏன் வெறித்தனமா வண்டியை ஓட்டுறாங்க? அவனுக்கு வாழ்க்கையில அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை. நீங்க உங்க அப்பாட்ட கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து 1 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு சைக்கிள் கிடைச்சாதானே அந்த சைக்கிள் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க நினைக்கும் போது நைட்டு சொல்லிட்டு படுத்தீங்கன்னா காலையில உங்க அப்பா கொண்டு சைக்கிள் நிறுத்தினாருன்னா சைக்கிள் என்னத்தை பரவசத்தை கொடுக்கும்? அப்ப நான் பரவசத்தை நான் எக்ஸ்டர்னலா உருவாக்க வேண்டியிருக்கு, ரிஸ்க் எடுத்து உருவாக்க வேண்டியிருக்கு. இது ஒரு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, நம்மளுக்கே தெரியாம எடுக்கிற எபிலிட்டி. பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு இதை கேட்குறோம், ஏதோ ஒரு செயலை, இப்போ எக்ஸிஸ்டிங் மிஷின் சரியில்லை, இந்த லேப்டாப் சரியில்லை, நான் இன்னொரு லேப்டாப் வாங்க போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த லேப்டாப் இதை விட பெட்டரா இருக்கணும்னு தேடி தானே எடுப்பீங்க. லேப்டாப்பை மாற்றணுங்கிறதே கொள்கையா வச்சுட்டு ஏதோ ஒரு லேப்டாப் தூக்கிட்டு வருவீங்களா? நம்ம பரிசீலனை பண்ணுவோம் இல்லையா? கோவத்தில் எடுத்தீங்கன்னா உங்களுடைய முடிவு லாஜிக்கலா இருக்கணும். இது ஒருவேளை என்டர்டைன்மெண்ட்லேருந்து வரல, உங்களுக்கு நிஜமாவே தர்க்கபூர்வமான அறிவிலிருந்து பரிசீலனையிலிருந்து நீங்க இந்த முடிவு எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த சாய்ஸ் எப்படி வந்தது? நல்ல பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, இதுல இருந்து வந்த சாய்ஸ் இல்லையா? ஸோ இங்க மக்களுக்கு ஒரு மெஜாரிட்டி இவங்க வந்து விளையாட்டுத்தனமா செஞ்சாங்கிறது நான் எதை வச்சு உறுதியா சொல்றேன்னா, சபாநாயகர் நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அவரோட கார்டு ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மக்கள் கிள்ளி கொடுப்பாங்கன்னு நினைச்ச போது அவங்க அள்ளி கொடுத்தாங்க, அதனால பட்ஜெட்ல நம்ம முதல்வரும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுப்பாரு. ஸோ டிவிகேயோட அனுமானம் என்னன்னு சொன்னா கிள்ளி கொடுப்பாங்க, ஒரு 10-15 சீட்டு வரும் அப்படின்னு அதை தான் அவங்க நம்பியிருக்காங்க. பட் இந்த மெத்தடாலஜி இந்த என்டர்டெயின்மெண்ட் அடிக்டுகளை மொபிலைஸ் பண்ணி அவர்கள் வழியா வாக்குகளை பெற முடியுங்கிற அந்த ஃபார்முலா இவங்க நினைச்சதை விட சக்சஸ் ஆகும்போது அந்த ஃபார்முலா வெற்றி பெறாது அப்படின்னு நிரூபிக்கப்படும் வரை இவங்க இந்த எண்ட்லெஸ் என்டர்டெயின்மெண்ட் சப்ளை இவங்க கிட்ட இருக்கும். அதை நிறுத்த போறது இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அமைச்சர்கள் போய் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்து அழுவுறது, அதை வீடியோ எடுத்து அவங்களே வந்து சமூக வலைதளங்கள்ல பரப்புறது, இதெல்லாம் இந்த ஃபார்முலாவினுடைய ஒரு பகுதியா இல்ல. அதை 2-3 பிரிச்சிடலாம். முதல்ல நம்ம தலைவரை அட்ராக்ட் பண்ணணும், அந்த போட்டி வந்தாச்சு. இதற்கு முன்பு பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு ரசிகர் மன்ற தலைவரோட அதிகபட்ச கனவு என்னவா இருக்க முடியும்? படம் ரிலீஸ் ஆகும், பிளாக்ல டிக்கெட் வைக்கலாம், ஒரு வருமானம் பார்க்கலாம். மற்றபடி ஏதாவது சேரிட்டி அது இது யாருக்காவது வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்துறது, கட்சிக்குள்ளே இருக்கவங்களை ஏமாத்துறது, அண்ணன் கூட போய் போட்டோ எடுத்துறேன்னு பண்றதுன்னு சொல்லி அந்த வருமானம் ரொம்ப லிமிட்டட், வேற அதெல்லாம் கிடைக்காது. பட் இப்போ தலைவரை அட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரசு பதவி கிடைக்கும், எது வேணா கிடைக்கும். தலைவருக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் ஒரு தொண்டர்கள் செய்வாங்க. நம்ம குறை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்த போது அல்லது ஸ்டாலின் முதல்வராக இருந்த போது ஸ்டாலினுக்காக நாக்கு அறுத்துக்கிறேன், கலைஞருக்காக மூக்கு அறுத்துக்கிறேன்னு எவனும் போல. ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது நாக்கு அறுத்துக்கிறது மூக்கு அறுத்துக்கிறதுலாம் நடக்கும். ஏன்? நாக்கு அறுத்துக்கிட்டா ஜெயலலிதாவுக்கு ஒரு இதில் வந்து அவங்க அட்டன் பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை ஏற்பாடு பண்ணி அப்போலோல ட்ரீட்மெண்ட்டு அவங்கள தாங்கிறதுக்கு மற்றதெல்லாம் பண்ணி வீட்டுக்கு பணம் கொடுக்குறது, இதெல்லாம் செய்வாங்க. ஜெயலலிதாவை அட்ராக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருங்கிறதுனால என்னென்னமோ செய்வாங்க. புது புது வாக்கியங்களை உருவாக்குவாங்க. நாய்க்குட்டியை கொடுத்து பதவி வாங்கின ஒருத்தர் இருக்காரு தஞ்சாவூர்ல, கோபால்னு ஒருத்தர். யாரும் இல்லாத இடத்துல ஒரு நாய்க்குட்டியை வச்சுட்டு நின்று இது என்னடா வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா நிறுத்தி அதன் பிறகு அவருக்கு பதவி கிடைச்சது. அதே மாதிரி சட்டப்பேரவையில பேசியே வந்து அமைச்சர் இருக்காங்க, பலர் இருக்காங்க. இப்போ நம்ம புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் எடுத்துக்கலாம், வைகை செல்வன் அவர்கள் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பர்சனலா சொல்றேன். குணா வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு. அதுல ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு.
ராஜேந்திர பாலாஜி கிட்ட உதவி கேட்டு ஒரு பெண்மணி வர்றாங்க. அவங்களுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக, கொஞ்சம் ஹெவி செலவாகிற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து நிற்கிறாங்க. அம்மா இது நான் சொன்னாலாம் நடக்காது. ஜெயலலிதா பீரியட்ல தான் செக்ரட்டரி தானே கவர்மெண்ட் நடத்துவாங்க, அமைச்சர்கள் சும்மா கையெழுத்து போறது தானே. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா வர்ற நேரம் போ, பிள்ளையோட நில்லு, எப்பவும் நில்லு, என்னன்னு கூப்பிட்டு கேட்பாங்க, அப்போ வந்து உன் பிரச்சனையை சொல்லு. அப்போ வந்து யார் சொன்னான்னு சொல்லுவேன், அண்ணன் நீங்க தான் நான் சொன்னதா சொன்னீங்கன்னா நான் என்ன துரத்தி விட்டுருவாங்க, அதெல்லாம் இல்லை உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லு. இதை ஸ்டேஜ்ல சொன்னாரு. அப்படி சொல்லி இவங்க ஆளை அனுப்பிச்சு ஜெயலலிதா பார்வைப்பட்டு அவங்க கூப்பிட்டு இதை இவங்களுக்கு பண்ணி கொடுங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் லெவலில் ஏதோ பேசி ஏதோ பண்ணியிருக்காங்க. பட் அங்கே வந்து தலைவரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வழிங்கிறது ஒருத்தருக்கும் ஒன்று மாதிரி இருக்கும். தலைவருக்கு லைப்ரரி கட்டினா பிடிக்கும்னா தொண்டர்கள் லைப்ரரிக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. முக்கியமான பாயிண்ட், தலைவருக்கு எது பிடிக்குமோ அதுதான். தலைவருக்கு மோசமா பேசினா பிடிக்கும், தள்ளுவண்டின்னு சொன்னா அமைச்சர் பதவி கிடைக்கும்னா எல்லாரும் புது நக்கல் வார்த்தை. அப்படி இருக்கும்போது தலைவரை அட்ராக்ட் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. இந்த இடத்துல தான் தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. என்னை போல் தான் தொண்டர்கள் இருக்க போகிறார்கள், எனக்கு பிடித்ததை தான் தொண்டர்கள் செய்ய போகிறார்கள் அப்படின்ற போது இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் நான் வந்து ஏன் ஜனநாயகன் படத்தை நேற்று போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த தலைவர் முடிவெடுத்திருந்தால், இல்லை ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அது வழக்கம் போல வர்றது மாதிரி வரட்டும், நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, எல்லாரும் அரசு பொறுப்புகளில் இருக்கிறீர்கள், பழைய மாதிரி நீங்க எல்லாரும் ரசிகர் மன்ற தலைவர்கள் கிடையாது, இன்னைக்கு அமைச்சர்கள், இந்த மாதிரியான ஒரு அறிவுரை கட்சி ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய தேவை இருக்கா? முதலமைச்சர் அவர்கள் போய் படம் பார்த்தது சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை, எனக்கு அதுல தப்பு ஒன்றும் தெரியல, நான் அதை ஒத்துக்கிறேன். அந்த ஒரு 3 மணி நேரம் ஒன்னும் பெருசா கவர்மெண்டோட செயல்பாட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போறது. அவர் வந்து ஓகே போட்டோம், ஈவினிங் போனாரு, மற்றவர்களுமே ஆனா அவரை பார்த்து எல்லாரும் செய்றாங்க. இதுல இந்த எக்ஸ்ட்ரா அந்த அலங்காரங்கள் இருக்கு இல்லையா, அண்ணனோட கடைசி படம், அந்த ஒப்பாரி வைக்கிறது, இது எல்லாமே பச்சையான படத்தை ஓட வைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக், தலைவரை குளிர்விப்பதற்கான ஒரு டெக்னிக். எனக்கு இவங்களோட ஃபார்முலால புரிஞ்சுக்க முடியாது. மேபி மக்களுக்கு பிடிக்குதான்னு எனக்கு தெரியல, பொதுவா வெகு மக்களுக்கு அது பிடிக்குதான்னு தெரியல. அங்க ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் கோயம்புத்தூர்ல பாலியல் வன்கொடுமைக்கு பிறகு கொலை பண்ணி குளத்துல போட்டிருக்காங்க. அந்த செய்தியை விசாரிக்கும் போது ஒரு அமைச்சர் சிரிச்சுக்கிட்டே 6 மணிக்கு மேல அரசியல் பேசலான்றாரு. அண்ணன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஜாலியா உட்கார வேண்டிய படத்துல போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட அந்த பாரடாக்சிக்கல் பிஹேவியரை என்னால புரிஞ்சுக்கவே, எதுக்கு சிரிக்கணும், எதுக்கு அழுகணும், கத்து கொடுக்கணுமோ அப்படி இல்ல. அதாவது இந்த இடத்துல தேவை இருக்கு, அது அவங்களுக்கு ஒரு சீரியஸான விஷயமா இல்ல, வழக்கமா நடக்கிறது தானே. அண்ணன் படத்துல இல்லாத வயலன்ஸா என்ன புதுசா பாத்துட்டீங்க அப்படிங்கறத. அண்ணன் படம் இல்ல, பொதுவாவே தமிழ் படத்துல வயலன்ஸ் வந்து நீங்க பல படங்கள்ல பாத்துருங்க, ஒரு 2000 பேரை கொண்டுட்டு தான் கிளைமாக்ஸ்க்கே வரானுங்க. என்ன இவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பட் இவர் படம்ன்றது 1000 பேரை கொண்டாதான் அரை வைத்தியம் மாதிரி, 2000 பேரை கொண்டாதான் ஹீரோ. ஆமா, சர்வசாதாரணமா ஏதோ எரேசர் வச்சு அடிக்கிற மாதிரி எதிரிகளை அடிச்சுட்டு வர்ற சினிமாவோட ஃபார்முலாவே இருக்கு. இப்படி பண்ணிதான் ஒழிச்சது தமிழ் சினிமாவை, அது வேற. இந்த இடத்துல இந்த படத்தை ஓட வச்சிடுறதுங்கிற விருப்பமும் இவங்களுக்கு இருக்கு. ஒரு நன்றி உணர்வுன்னு கூட வச்சுக்கலாம். 3வது பாயிண்ட், ஏன்னா சர்வீஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வரல, அல்லது அரசியல் பேசி இந்த இடத்துக்கு வரல, ஐடியாலஜி பேசி இந்த இடத்துக்கு வரல, எதுவுமே இல்லை. என்ன செஞ்சு இந்த இடத்துக்கு வந்தாங்க? படத்தை கொண்டாடி, படம் வரும்போது பிளாக் டிக்கெட் வித்து இந்த சேவையின் வழியா ஒரு பதவிக்கு வந்திருக்காங்கும் போது அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு இடத்துக்கு நம்ம நன்றியை காட்டணும்ல. அதுக்காக பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, இதை செஞ்சாதான் தலைவருக்கு பிடிக்கும். தலைவருக்கு டிஃப்ரெண்டா என்ன பண்றது, படம் சூப்பருங்கிறது அவர் காதுல நிறைய கேட்டிருப்பாரு, அது ஊர்பட்டது இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டோஸ் எடுத்துட்டு அது எங்கேயா யாருக்கு அழுக வரும்னு தெரியல, பக்கத்துல ஃபிளாஷ் எல்லாம் வச்சுட்டு ஒருத்தர் அப்படியே சிவாஜி அந்த படையப்பா படத்துல தூணை கட்டி பிடிச்சு அழுகுற மாதிரி அப்படியே போஸ்டர் தொட்டு மூக்குல வச்சுக்கிறாரு. இவங்க ஒருத்தரும் எல்லாரும் இந்த அழுகைங்கிறது வந்து இந்த அழுகை வந்து எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்னா, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஃபர்வேஸ் அவர் பார்த்து வந்து படத்தை பார்த்துட்டு இருக்காரு, அழுகிறாரு, அது தொடர்பான வீடியோ வெளியாகுது. அதற்கு பிறகு ஒவ்வொரு அமைச்சர்களும் அழுத வீடியோ அப்படின்றது, மாவட்ட செயலாளர் அழுத வீடியோ அப்படின்னு எல்லாமே ரிலீஸ் ஆகுது. எனக்கு ஃபர்வேஸ் அவர்கள் அழுதது தொடர்பாக எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் இருக்குது. சமீபத்தில் முக்கியமான செய்தி நிறுவனங்களில் வந்து பணி நீக்கம் அப்படின்றது ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமான செய்தி நிறுவனங்கள் எல்லாமுமே பெரிய பெரிய செய்தி நிறுவனங்கள். பணி நீக்கம்ன்றது ரொம்ப சாதாரணம். எப்படின்னா அப்படியே கூப்பிட்டு நீங்கள் எழுதி தர வேணாம் பணி விலகல் கடிதத்தை, நாங்கள் ஆல்ரெடி டிஜிட்டலாக ரெடியாக வச்சுருக்கோம், ஒரே ஒரு பட்டனை மட்டும் அழுத்துங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயில் எனக்கு வந்துடும், யார் ஹெச்ஆருக்கு வந்துடும் அப்படின்னு ஹெச்ஆர் கூப்பிட்டு சொல்கிறாரு. இவ்வளோ மோசமாக பணி விலகல் பணி நீக்க நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு யூனியன்ற அடிப்படையில் அமைச்சர் அவர்களை நான் அணுகிறேன், பர்சனலாக யூனியனுடைய பிரதிநிதின்ற அடிப்படையில் அவர் அணுகிறேன். அவர்கிட்ட இந்த மாதிரி நடக்குது, இது தொடர்பாக அவங்களை சந்திக்கணும்ன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பேசினேன். பேசும்போது அவர் சொன்னார்,
2 தினங்கள்ல சந்திச்சிடலாம் பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பணி விலகல் நடந்துகிட்டே இருக்கு, பணி நீக்கம் நடந்துகிட்டே இருக்கு, 2 நாள்ல சந்திக்கலாம்னாரு. சரி 2 நாள்ல சந்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு திருப்பியும் கூட அவருக்கு வந்து ஒரு நினைவூட்டல் போடுறேன், இந்த மாதிரி சந்திக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்க தொழிலாளர்கள் பணி நீக்கம் நடந்துட்டு இருக்கு, உங்கள்கிட்ட சந்திச்சு ஒரு புகார் மனு கொடுக்கணும், அந்த புகார் மனுவை நீங்க உரிய அதிகாரிக்கு மாத்துவீங்க, அந்த அதிகாரி கூப்பிட்டு விசாரிப்பாரு, இதெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். வேகமா அது நடந்துட்டு 2வது நாள் போட்டேன், எந்த பதிலும் வரல. அதற்கு பிறகு அவருடைய காதுக்கு போகக்கூடிய வகையில பல டைம் சொல்லி வச்சேன். அது கண்டிப்பா அவருக்கு போயிருக்கும், ஆனா இன்ன வரைக்கும் மழைக்கல. அப்ப அவர் உட்காந்து தேடல உட்காந்து அழும்போது ஒரு தொழிலாளர்கள்லாம் பணி நீக்கம் நடக்குது, அந்த வருத்தத்துக்கு நடுவில் உட்காந்து நான் படம் பார்த்துட்டு இருக்கேன், ஏன்னா அந்த வருத்தத்துல அழுதுருப்பாரோ அப்படின்னு நான் யோசிக்க தோணுது. இப்படிதான் சமாதானப்படுத்திக்கணும் நம்ம வந்து. ஆமா, எல்லா கவலையும் சினிமாவை பார்த்து தீர்த்துக்கிற மாதிரி இவங்க பர்ஃபார்மன்ஸ தலைவராலே முடியல, அவரே சுமாரா நடிச்சு தான் போதும்னு வெளியில வர்றாரு. எங்கேயாவது பர்ஃபார்மன்ஸை காட்டி பாத்துருக்கீங்களா? அவரால் என்ன முடியுமோ அதுதான் கதை, அவரே பர்ஃபார்ம் பண்ணல, நீங்க எதுக்கியா கடந்து மெனக்கட்டு இருக்கீங்க? இன்னொன்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னன்னா, அவர் ரஜினியை வந்து மற்ற எல்லாத்துலேயும் ஓவர்டேக் பண்ணியாச்சு. ஒரு மாதிரி பொலிட்டிக்கலாக வெளியில் வந்து இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணியிருந்தாலும் கூட கலெக்ஷனுங்கிற ஆங்கிளில் ஃபேக் நியூஸில் வேணால் கலெக்ஷன் வச்சுருக்காங்களே தவிர ரியல் கலெக்ஷனில் ரஜினியை இவங்க ஓவர்டேக் பண்ண முடியலை. இந்த படத்தை என்னமாவது பண்ணி கலெக்ஷனில் ஓவர்டேக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம தாராளமாக இவங்களை சந்தேகப்படலாம். கூடுதலாக வெளியில ரசிகைகளும் வந்து அவங்கள ரசிகர்கள் அழுவுறதுல நம்ம பெருசாக குறை சொல்ல முடியாது. அது வந்து நீங்க அதை வந்து உருவாக்கலாம். இந்த சாமியார்கள்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டமா ஆட்களை அங்கே நிக்க வச்சிருவாங்க. நிக்க வச்சும்போது பாயிண்ட்டை சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல பரவசப்படும் போது பைஸ்டாண்டர் எஃபெக்ட்னு கொஞ்சம் பலவீனம் வீக்கா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் உற்சாகமா கத்தும் போது இன்னொருத்தரும் கத்துவாங்க. 10 பேர் கத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாரும் கத்துறாங்க, நம்ம கத்தலன்னா நமக்கு கெட்ட பிராயப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திடுவாங்க. கல்கி சாமியார் இங்கே சென்னை புறநகரில் இருந்தபோது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இதுக்கு போனாங்க, அந்த வழிபாட்டுக்கு போனாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இறைவனோட ஜோதி தரிசனத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சகல பேரையும் உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு பெரிய லைட்டை போட்டுருவாங்க, நல்ல பிரைட் லைட்டு. அதை நீங்கள் பார்த்து கும்பிட்டுட்டே இருக்கணும். கும்பிட்டு லைட் ஆஃப் பண்ணுவாங்க, கண்ணை மூட சொல்கிறாங்க, லைட் ஆஃப் பண்ணுவாங்க. லைட் ஆஃப் பண்ணால் அந்த வெளிச்சம் தெரியும்ல, ஜோதி தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. தெரியுது, பிரமாதமாக தெரியுதுன்னு எல்லாரும் நம்பினோடனே, எல்லாரும் நம்புறாங்கன்னா நம்பின பொண்டாட்டி தான் உத்தமின்னு சொல்லி வடிவேலு ஜோக் இருக்கு இல்லையா, அதை போல இன்டைரக்டா மக்களுக்கு போயிடும். அதனால எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க நிஜமா. ஸோ ரசிகர்கள் அழுவுறதுல நம்ம பெருசா சந்தேகப்பட அவசியம் இல்லை. பட் அதுல குரூப்புக்குள்ள ஆட்களை செட் பண்ணிருப்பாங்க. இது ஒரு பேட்டர்னா டெவலப் ஆயிடும். இது ஒரு பைஸ்டாண்டர் எஃபெக்ட் மாதிரி இருக்கும், அல்லது ஒரு பொதுவா எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு விளைவு. அந்த விநியோகின்றது ஈஸியா பொதுவா நடக்கக்கூடிய ஒரு விஷயமாவே அங்க இருக்கும். ஏதாவது வந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து கை தட்டுறது, எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஆடுறது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க சொல்லுவதற்கான அந்த எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டெஸ்ட்லயும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு மருத்துவமனையில ஆளுங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வரும்போது செட் பண்ணி ஒரு 10 பேர் எந்திரிச்சு நின்னாங்கன்னா கடற்கடன் எல்லாரும் எந்திரிச்சு. இது ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த மாதிரி அழுது சீனை போட்டு பண்ணும்போது 2 விதமா இருக்கு. இவங்க வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி இஸ் ஆல்சோ பப்ளிசிட்டிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்றாங்க. இப்போ மினிஸ்டர்கள்லாம் அழுதாங்கன்னா ட்ரால் ஆகும். இப்போ நீங்களும் நானும் ஜனநாயகம் உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பார்க்கலன்னா ஒரு வாஸ்ட் மெஜாரிட்டி தியேட்டருக்கு வராது. இப்போ நீங்களும் நானும் இதை கலாய்ச்சி போடுறோம்ல போஸ்ட், அது ஜனநாயகம் தான் கொண்டு போய் சாதாரண காமன் ஆடியன்ஸுக்கு கட்டுவது. படம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்கவனையும் தியேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு பப்ளிசிட்டி நம்பலாம். ஏன்னா இங்க எல்லாருமே சோஷியல் மீடியா இந்த இதுல எல்லாரும் ஒண்ணுதான், ரசிகனும் ஒண்ணுதான், மினிஸ்டரும் ஒண்ணுதான் இவங்ககிட்ட. அண்ட் வேற எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. இவர்கள் வேற எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? இல்ல வேறு வகையில இன்னும் கூட அவங்களுக்கு இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்களேன். நான் இதே தியேட்டர்ல தான், இதே இடத்துல தான், இதே வாசல்ல தான் டிக்கெட் வித்துட்டு இருந்தேன். இல்லைன்னா எனக்கு கிடைச்ச டிக்கெட்டை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டு இருந்தேன். இன்னைக்கு பாருங்க, நான் இந்த உயரத்துல உட்கார வச்சிருக்கிறாரு என்னுடைய தலைவர் அப்படின்ற அடிப்படையில் கூட ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஒரு ஸ்கூல்ல போய் ஸ்கூலை கிளீன் பண்றதுலாம் இது, நான்லாம் இந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு போக்குவரத்துறை அமைச்சர். எதுவும் பிஹெச்டி எதுவும் படிச்சாரா என்ன எனக்கு எதுவும் தெரியல. அவர் வந்து என்னன்னா ரைட் பதவிக்கு வந்துட்டீங்கிறது இல்ல, அது வேற விஷயம். குதிரையை கூட மினிஸ்டர் ஆக்கின ராஜாக்கள் உண்டு. அது இல்ல பர்ஃபார்ம் பண்றது. அதாவது நான் அப்படின்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா இதை தான் கஷ்டம்னு அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இது அதெல்லாம் இல்ல, காமெடியெல்லாம் இல்ல, ரியாலிட்டியில அப்படிதான். தாம் வந்து ஒரு செயற்கரிய செயலை செய்து விட்டதாக அவங்க நம்புறாங்க. இதுதான் வழின்னு எனக்கு இது தரப்போற பாடம் தான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. பல புதிய நடிகர்கள் இது ரொம்ப ஈஸியான இருக்கிறது வழியா இருக்கு. ஆமா, அந்த தம்பிள்ஸ் என்ன ரொம்ப ஈஸியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப அரசியல் ரொம்ப ஈஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு நிறைய நடிகர்கள் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சரி, இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை கொண்டாடுகிறார்கள்.
எந்த கவலையும் கிடையாது. தியேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்க்குறாங்க, அழுகுறாங்க, வீடியோ போடுறாங்க. இது அடுத்தடுத்து தொடரும்ல. அடுத்தடுத்து இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகள் நடக்கும் பொழுது இவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாட்டத்தில் ஈடுபடுறது ஒரு பேட்டர்னா கண்டிப்பா மாறும். அது பாஜக இது வரைக்கும் ஏன் இப்போ விசாரணை நடத்துறேன்னு சொல்றான்? பேப்பர் லீக்குக்கு. பேப்பர் லீக்குன்னு சொல்லக்கூடாது, ஸ்கேம். அது எக்ஸாம் ஸ்கேம். அது ஏன் நீதிமன்றம் ஏன் 12 வருஷமா நடக்குது? இந்த பேப்பர் லீக் எல்லாம் 2015 இருந்து இன்று வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட 148 முறை சொல்றாங்க. அதுலயும் இந்த நீட் எல்லாம் அராஜகம், நம்பிக்கை. அதெல்லாம் இன்னொரு முறை என்னால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு உயிரை விட்ட குழந்தைகள் உண்டு. 20 பேர் இருந்ததா சொல்றாங்க. இவ்வளவு தமிழ்நாட்டிலே அதிகம். நீட்டுல தமிழ்நாடு மட்டுமே அந்த எண்ணிக்கை இருக்கும். நம்ம முன்பு பின்புங்கிறதுனால நீட்டுக்காக மட்டும் இறந்தவர்கள்லாம் 20க்கு மேல தமிழ்நாட்டிலே இருக்கும். இப்போ ஒரு நெருக்கடி மக்கள் கிட்டே இருந்து வரும்போது, ஹிந்துத்துவாவை பேசி இங்க வியாபாரம் பண்ண முடியாதுன்னு ஒரு சூழல் வரும்போது தான் லீகலா நான் ஒரு ஸ்டெப் எடுக்கிறேங்கிற இடத்துக்கு பாஜக வருது. இது வரைக்கும் அப்படி ஒன்றும் செஞ்சதே இல்லை. இன்ஃபேக்ட் 0 கன்விக்ஷன் ரேட் இது குறித்து நடந்த விசாரணைகள்ல இடி கேஸ் கொஞ்சம் இருக்கு, சிபிஐக்கு சில வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதுலையுமே தண்டிக்கப்படலை, யாரும் கன்விக்ஷனே கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் போதும், என்டர்டைன்மெண்ட் வேணாம், எனக்கு மரியாதையா சொல்யூஷனை சொல்லு அப்படின்னு எப்ப வருவாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. கரண்ட் இல்லைன்னு வெளியில வர்றாங்களே, அதுல விஜய் ரசிகர்கள் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. வேர்த்து கொட்டும் போதுதான் நமக்கு கவர்மெண்ட் இந்த சர்வீஸை நமக்கு பண்ணணுங்கிற எண்ணம் வருது இல்ல. வயிறு காயும் போது அவங்களும் வெளியில வருவாங்க. இப்படிதான் இதுதான் நடக்க முடியும். நம்ம அதிகபட்சம் என்ன செய்யலாம்னா, இந்த பக்கெட்டுக்கு வெளியில இன்னொரு இது இருக்குல்ல, இன்னொரு மெஜாரிட்டி பக்கெட் இருக்குல்ல, அவங்களுக்கான சர்வீஸ், அவங்களுக்கான இன்டெலெக்சுவல் இன்புட்டை நாம வேணா கொடுக்கலாம். மற்றபடி இவர்கள் எந்த நம்பிக்கையில இதெல்லாம் செய்யறாங்கன்னா, நம்ம ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை. இந்த பாப்புலேஷன்ல 35% ஒரு என்டர்டைன்மெண்ட் அடிக்டுகள் இருக்காங்க. சரி, மேபி அது கொஞ்சம் இருக்கலாம். சில பேர் கோவத்துல இருக்கலாம், என்ன டிஎம்கே வெறுப்பேற்றுறதுக்காக ஓட்டு போட்டவங்க இருக்கலாம். அவங்கள ஓரளவு கழிச்சு கட்டினா கூட, பட் பெரும்பாலானவர்களை நரேட் பண்ணது இந்த அல்ட்ரா என்டர்டைன்மெண்ட் மோடு தான் நான் உறுதியா நம்புறேன். அதை அவர்கள், நான் நம்புறேனோ இல்லையா, அவங்க அதை உறுதியா நம்புறாங்க. அறிவு திடீர்னு ஒரு ஷோ நடத்துனது கூட இதுல ஒரு பார்ட் ஒன்று தான். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த என்டர்டைன்மெண்ட்ல ஒரு பார்ட். ஆமா. ஏன் சொல்றேன்னா, அவர் இதற்கு முன்பு நீட்டுக்காக அவர் கடந்த 3 மாசத்துல என்ன செஞ்சாரு? 20 நாளா சோனம் அவரோட ஹங்கர் ஸ்ட்ரைக் நடக்குது. இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது அவர் ஒன்றும் பண்ணல. அண்ட் மோர் ஓவர், இவர் டிவிகேவுக்கு ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில தான் இருக்காரு. கொள்கை பாடல் எழுதினாரு. அவங்க ஆதவர்ஜுனெல்லாம் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க. அவர் தகராறு பண்ணுவாரு, அவரை வேன்ல ஏத்துவாங்க, உடனே இது போன் வரும். இந்த சீக்வன்ஸ் சந்தேகமா இல்லையா? உண்மையிலே மிகப்பெரிய சந்தேகமா. ஒரு போன் ரொம்ப ஈஸியா அணுக முடியும். இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டிய போலீஸ் அவ்வளவு லேஸ்ல அப்படி முரட்டுத்தனமா ஹேண்டில் பண்ணாது. இது எல்லாமே பார்த்துட்டு முதல் நாள் என்ன நியூஸ் பரப்பப்பட்டது? முதல்வரை பார்த்தாருங்கிற செய்தி பரப்பப்பட்டது. அன்னைக்கு அந்த மற்ற நியூஸ் எல்லாம் கீழே போச்சு. அந்த நீட்டுக்கு எதிராக நீ ஏன் பேசலைங்கிற கேள்வி எல்லாம் பின்னாடி போச்சு. இவர் கைது செய்யப்பட்ட பிறகு முதல்வர் பார்த்தாரு, இதை வச்சு ஷோ ஓட்டிட்டியா நீ அப்படி இப்படின்னு சொல்லி நாம டைவர்ட் ஆனோம். மறுநாள் அறிவுகிட்டேருந்து செய்தி வருது, நான் முதல்வரை பார்க்கல. அப்போ முதல்வரை பார்த்ததா செய்தி போட்டவ யாராவது மறுத்தாங்களா? கிடையாது. இங்க நடக்கிறது எல்லாமே ஒரு மூளையை ஹைஜாக் பண்ற வேலை தான். சாதாரண பாமர மக்களை, அவர்களுடைய மூளையை, அறிவை ஹைஜாக் பண்ற வேலை தான் இங்க நடக்குது. அதுல ஒரு பார்ட் இதை போல அமைச்சர்கள் ஃபீல் பண்ற காட்சி எல்லாம் இப்படித்தான் இருக்கும். இனி வரும் நாட்கள்ல இது இப்படித்தான் இருக்க போகுது. இனி பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கும்போது, நீங்க தஞ்சாவூர்ல நான் முன்பு செய்தித்தாளை கவனிச்ச வகையில, எப்போதெல்லாம் காவேரி போய்த்து மழை இல்லாம போகுதோ, தஞ்சாவூர் மழையில விவசாயம் நடக்கிற ஊர் இல்ல, காவேரி வந்தாதான். காவேரி 2 வருஷம் வரலன்னு சொன்னா திருட்டு, இந்த பெட்டி கேஸ் இதெல்லாம் கண்ணாப்பின்னு அதிகரிக்கும். சமூக தாக்கத்தை ஏற்படும். அதுக்கு அடுத்தடுத்து இப்ப விவசாயி செலவு பண்ணா அது கீழே இருக்கவங்களுக்கு போகுது, அது கீழே இருக்க போனோம்னா அடுத்து கீழே இருக்க போகுதுங்கும் போது குற்றத்தை செய்யற அளவுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சுலபமா அந்த கிரைமுக்கு போவாங்க. ஈவன் பக்கத்து வீட்டு தகராறுகள்லாம் அந்த மாதிரி நேரத்துல நிறைய வரும், மக்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கும்போது. அப்படி பார்த்தா அடுத்த 2 வருஷம் இவங்க இந்த இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கிறவங்க எவ்வளவு நல்ல கவர்மெண்ட் கொடுத்தாலுமே சிக்கலாக்குவாங்க. கெடுவாய்ப்பாக எல்லா நிலைமையுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. வேலை வாய்ப்புங்கிறதோ அல்லது கல்வி, உயர்கல்வி, இந்தியா முழுக்க 90,000 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு கடந்த சில ஆண்டுகள்ல காலகட்டத்தில் 90,000க்கு மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் என்ரோல்மெண்ட் குறையுது. அரசு கல்லூரிகளில் என்ரோல்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 62% தான் என்ரோல்மெண்ட் இருக்கு. எங்க பிரச்சனைன்னு எதுவும் ஆராய்ச்சி பண்ண மாதிரி தெரியல. வேலைவாய்ப்பு
நீங்கள் விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் ஈவன் தமிழ்நாட்டில் 50% கூட இல்லைன்னாலும் கூட விவசாயம் ஒரு பிரச்சனையாகும் போது விவசாயத்தை சார்ந்து இருக்கிற தஞ்சாவூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரியான மாவட்டங்களில் அங்கே ஒரு நெருக்கடி வரும். அண்ட் மத்திய அரசு பெரும் நிதிச்சுமையை தமிழ்நாட்டு மேலே திணிக்குது. நீங்கள் விபி ஜிராம்ஜி திட்டத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு எழுத வேண்டிய மொய் 5000 கோடி, ஜல்ஜீவன் மிஷனுக்கு கூடுதலாக நம்ம எழுத வேண்டிய மொய் சுமாராக 3000 கோடி வரைக்கும் போகலாம். இன்னும் எத்தனை கையெழுத்து போட போறாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு பொருளாதார எமர்ஜென்சியை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். கூடுதலாக ஏனைய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனை ஆச்சுன்னா அது தொட்டு மற்ற இடங்களையும் பிரச்சனை பண்ணும். இந்த என்டர்டெயின்மெண்ட் அடிக்ட் ஆகட்டும், இந்த குழந்தைகள் அவங்களோட மற்ற பிரச்சனைகள் அவங்க ஈடுபடுற கிரைம்ஸ், இதெல்லாம் இப்படி கணக்கெடுத்தோம்னு சொன்னா தமிழ்நாடு அநேகமா கடந்த 2 தலைமுறையா சந்திக்காத ஒரு நெருக்கடியை நாம ஃபேஸ் பண்ணுவோம். இதை அவர்கள் பொழுதுபோக்குங்கிற ஆயுதத்தை வச்சுதான் எதிர்கொள்வாங்க. சரி, இறுதியாக இப்போ வழக்கமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு கை காட்டுவதற்கு அவர்களுக்கு எப்போதுமே ஏதோ ஒன்று இருக்குது. அதில் பிரதானமாக இருப்பது திமுக. இதுலேயும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் தன்னெழுச்சியாக மாணவர்களுடைய போராட்டம் நடக்குது. டெல்லியில் நடக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக அப்போது அவங்க அந்த போராட்டத்தை சுட்டி காட்டி நீ தாவேக்காவோட இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே சொல்றது என்னன்னா, டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டம் நீட் வேணாம்னு நடக்கல, நீட்டை ரெகுலேட் பண்ணணும்னு நடக்குது. அது கூட தெரியாம இங்கே தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துறேன்னு பொய்யாக நடத்துகிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் அப்படின்றது இங்க உண்மையிலேயே நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் அதை சீர்குலைக்கணும், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது அதை சீர்குலைக்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோக்குள்ள வெளியிடுறாங்க. என்ன நான் இப்படி ஒரு பாயிண்ட் அவங்கள்ட்ட இருந்து வரும்னு எனக்கு தெரியாது. நான் நேத்து என்னோட ஃபேஸ்புக்ல விளையாட்டா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். இப்படி செலிப்ரேட் பண்ண வேண்டிய நேரத்துல டெல்லியில இப்படி போராட்டம் நடத்தி சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டா யதார்த்தத்துல அது நடக்குது. இவங்களுக்கு ப்ரையாரிட்டி எதுவா இருக்கு பாருங்க. எந்த இடைஞ்சலாம் இப்ப வீட்டுல இழவு விழுந்தா கூட பணத்தை போட்டு படத்தை பாக்குற ஐடியால இருக்க ஆளுங்களான்னு நம்ம கேட்டுக்க வேண்டியதான். எது அவசியம்? இந்த படத்தை ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாம் இதுல பாத்திருப்பாங்க, பைரசியில முன்பே பாத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இவர் என்ன புது கதையை எடுக்கிறாரு? கதை ஆந்திரால இருந்து வந்தது. அப்போ இவங்களோட முன்னுரிமை எப்படி இருக்கு பாருங்க. எந்த நம்பிக்கையில இவர்கள் இந்த என்டர்டைன்மெண்ட் ஆயுதத்தை எடுக்கிறாங்கன்னு தெரியுதா? இப்படி பேசுகிற ஆட்கள் இருக்காங்க. இத மாட்டுக்காரன் மாதிரிதான். நீங்க மாடு உதைக்கிற வரைக்கும் மாட்டுக்காரங்க பால் கறந்துட்டு தான் இருப்பான். அதான் யதார்த்தம். அதே போலதான் இங்கேயும் இவங்களோட இந்த நடத்தை தான் அவர்களை ஊக்கப்படுத்து. அது வெறுமனே ஃபேக்குன்னு மட்டும் நான் நம்பல. பலர் உறுதியாவே அதை நம்ப வாய்ப்பு இருக்கு. நம்பி பேசுவாங்க. 2 காரணம். 1, அவர்கள் அப்படித்தான் பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க. 1, அந்த பைஸ்டாண்டர் எஃபெக்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். 2வது, இதுல பெரும்பாலானவர்கள் சீரியஸா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒண்ணு இல்லை. ஒண்ணு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய நேரத்துல எடுக்காதவர்கள், அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க அவசியம் இல்லாதவர்கள். நீயா நானால ஒரு அப்பா பையன் சண்டை ஒண்ணு ஒரு சின்ன வீடியோ ஒண்ணு பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் பார்த்திருக்கேன். அப்பா என்ன சொல்றாருன்னா, 9-10 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு அப்பா. மகன் கிட்ட நீ ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி வேலைக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அதான் சண்டை. 2 பேருக்குமான முரண்பாடு. ஒரு பொண்ணு இங்க ப்ராபபிலி அவங்க மனைவியா இருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ அவனை இவ்வளவு நாள் எந்த வேலையும் செய்ய விடாம செல்லமா வளர்த்துட்ட, இப்ப போய் அவனை வேலை பாருன்னு சொன்னா அவன் எப்படி பாப்பான் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஃபேக்ட் அதுதான். அதுல நியாயம் இருக்கு. நியாயம் இருக்கு. அதேதான் இங்கேயும். அவங்கள எந்த பொறுப்பும் கொடுக்காம இது நீ தோன்றதை செய் மகனே, நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு விட்டவங்க தோன்றதை அந்த பொறுப்பை வீட்டுல இருக்கு. நான் சொல்றது அது மனைவியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். ஏதோ ஒரு உறவை நீங்க எந்த சுமையும் இல்லாமல் அவங்கள வளர்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவலையெல்லாம் என்ன இருக்கும்? படம் வரலைங்கிறதான் கவலையா இருக்கும். இந்த கவலை மக்கள் தன்னுடைய தேவையில இருந்தா எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு திருப்பூர்ல ஒருத்தன் சனிக்கிழமை தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை காலைல வரைக்கும் அடிச்சுட்டு கவலை என்ன சொல்றான்னா, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல மாப்ள அப்படின்னா. என்னடா அப்படின்னு சொன்னா, நான் எங்க அப்பாட்ட யமஹா கிரக்ஸ் கேட்டேன், அந்த ஆளு பேஷன் ப்ரோ வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா. இல்ல சீரியஸ். அது என்னன்னா, குடி என்ன செய்யும்னா புது கவலையை உருவாக்கும். கவலைப்பட்டதானே நீ குடிப்ப அப்படின்னு. இது அந்த மாதிரியான ஒண்ணு. இவங்க இந்த மாதிரி பொறுப்பு ஏற்க அவசியம் இல்லாதவர்கள் அல்லது பொறுப்பு ஏற்க விருப்பம் இல்லாதவர்கள் என்டர்டைன்மெண்ட்டுங்கிற சேத்துக்குள்ள விழுறது நடக்கும். அப்பா அம்மா கொஞ்சிக்கிட்டு சொல்லி கொடுக்கலாம். உலகம் கொஞ்சம் கொஞ்சாது, அடிச்சுதான் சொல்லி கொடுக்கும். பல்லார்னு ஒரு ஆரோக்கியம் அடிச்சுதான் சொல்லி கொடுக்கும். அது வேற வழி இல்லை. நாம அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்மளை தயாரிச்சுக்கிறத தவிர வேற வழி இல்லை. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்கள். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி
6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.